நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எப்படியாக கர்த்தர் வாய்ப்பை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம தலைமை போதகர் அவரையும் பாஸ்டர் அம்மாவையும் போதகர் அவங்க பாஸ்டர் அம்மாவையும் சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்றேன். உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர்னால கூட நமக்கு இவ்வளவு தூரம் ஆச்சரியமா நடத்தி வந்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு நாள் கூட எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் வந்து 4வது வார்த்தை, கண்களை மூடி ஜெபிப்போம். பரபிதாவே நீ கொடுத்தத நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரமையா. அந்த நாங்கள் கூட கர்த்தாவே நான் வித்தியாக இந்த வார்த்தையை தியானிக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மூலமாக நீங்க எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க, எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு முடிஞ்சதும் கேளும் பரமாத்திட்டாங்க. 4வது வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 46வது வசனம். 9வது நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நாம என்ன பார்க்கிறோம்? ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? இந்த நேரத்துல இயேசுவானவர் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம பார்க்கிறோம். அவர் கடவுள், ஆனாலும் அவர் கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அது தோணுது. அந்த வார்த்தை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனா இதே வார்த்தை நம்ம சங்கீதம் 22:1 இருக்கு. சங்கீதம் 22 1ஆம் வசனம் படிக்கலாம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர்? இந்த 22வது சங்கீதத்துல இது ஒரு வெளிப்பாடு போல இருக்கு. இது நடக்க போறது வெளிப்படுத்துறாரு. அந்த 22ஆம் சங்கீதம் முழுவதுமே நீங்க நிதானமா வீட்டுல போய் படிச்சு பாருங்க. முழுவதும் கர்த்தருடைய மரணத்தை குறித்து தான் இருக்கு. அந்த குருசிபிக்ஷனை பற்றி தான் இருக்கு. அது எப்படி சிலுவையில அவர் ரத்தம் சிந்து மடித்தார் அப்படிங்கிறது, அதுல வந்து அவருடைய அந்த வஸ்திரங்களை கூட சீட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு தான் 22வது சங்கீதத்துல கிளியரா வருது. அதனால இது ஒரு வெளிப்பாடு, அதாவது சங்கீதத்துலயே ஒரு வெளிப்பாடு அப்படியும் இருக்கலாம். இன்னொன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது கரெக்டான்னு தெரியல, ஆனா எனக்கு தோணுன்னு சொல்றேன். அவர் வந்து அப்போ வேதத்தை படிச்சிருப்பாரு இல்லையா? பழைய ஏற்பாடு தான் அப்போ பைபிளா இருந்திருக்கும் அந்த காலத்துல. அப்ப இயேசுவே அந்த வேத புஸ்தகத்தை படிச்சிருப்பாரு. படிக்கும்போது நிச்சயமா ஒரு சங்கீதத்தையும் படிச்சிருப்பாரு. அப்படி படிக்கும் போது அவர் அது என் தேவனே என்னை கைவிட்டீர் அவரை குறித்து எழுதுன அந்த சங்கீதத்தையும் அவர் படித்திருப்பாரு. அப்போ அந்த நேரத்துல அந்த காரியம் நடக்கும் போது அந்த படித்த சங்கீதத்தை கூட அவர் ஞாபகமா சொல்லி இருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா டெய்லி பைபிள் படிச்சிருந்தோம்னா படிப்போம்ல, அந்த மாதிரி அவரும் அடிக்கடி படிச்சிருப்பாரு அந்த வேத புஸ்தகத்தை. அப்போ அப்படி படிச்சனால அவருக்கு அந்த நேரத்துல, அந்த கஷ்டமான நேரத்துல, கைவிடப்பட்ட நேரத்துல அதுதான் ஞாபகம் வந்து அந்த சங்கீதத்தை அந்த வார்த்தைகளை கூட அவர் சொல்லி இருக்கலாம். அது வெளிப்படுத்தி இருக்கு. ஆனா அதே வார்த்தைகள் அந்த நேரத்துல சொல்லி இருப்பாரோ அப்படின்னு சொல்லி அது என்னுடைய சிந்தனை. ஆனா அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அது தோணிடுச்சு. ஆனா அதே போல நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த சங்கீதத்துல எல்லா இடத்துலயும் அந்த வசனங்கள் நீங்க அது ஒண்ணுமே படிச்சா லேட் ஆயிடும். அந்த நாள் படிக்கல. அடுத்ததுக்காக நான் என்ன பார்த்தேன்னா, லேவியராகமம் 17:11 அதுவும் பழைய ஏற்பாட்டுல ஒரு வெளிப்பாடு. லேவியராகமம் 17:11 மாம்சத்தின் மேல் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவநிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவநிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இது ஒரு வெளிப்பாடுதான். எப்படின்னா, மாம்சத்தில் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாவுக்காக பாவநிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். கடவுள் சொல்றாரு, நான் பாவநிவர்த்திக்காக அத பலிபீடத்துல இயேசு அனுப்ப போறாருன்றது அதுல வெளிப்பாடா இருக்கு. ஆத்மாவுக்காக பாவநிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அப்போ இதுல ஆத்மாவுக்காக பாவநிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அப்ப ஆத்மாவுக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாருங்கிறது இந்த வெளிப்பாடு இதுல வருது. லேவியராகமம் 17:11 நம்ம நல்லா திருப்பி அதை நிதானமா நம்ம படிப்போம். அதுல ரொம்ப கிளியரா அவர் ரத்தம் சிந்த போடுறாரு. நமக்காக நம்ம ஆத்மா ரட்சிக்கப்படும்படியாக
கர்த்தர் ரத்தம் சிந்துவார் அப்படிங்கறது அது ஒரு வெளிப்பாடா இருக்கு. மாம்சத்தில் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே அப்படி இருக்கு. இதை நம்ம பார்க்கும்போது 3 யோவான் 1:2 என்ன இருக்குன்னா, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்ப அந்த ஆத்மா வாழணும். அந்த ஆத்மா வாழணும்னா என்ன கிடைக்கணும்? பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். அந்த பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்றதுக்கு இயேசு சிலுவையில தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினாரு. நம் பாவங்களுக்காக அவர் சிந்தினாரு. அவர் சிந்தினது நிமித்தமாக நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது என்கிற அந்த விசுவாசம் நமக்கு வரணும். அது வந்தாதான் நம்ம ஆத்மா ரட்சிக்கப்படும். ரட்சிப்பு தான் முதல் இல்ல, நீதிமான்கள் ஆக்கப்பட்டதே ரட்சிப்பு அழகா சிஸ்டர் சொன்னாங்க. அந்த மாதிரி ரட்சிப்பு முக்கியமானது. அதுக்காக என்ன தேவைன்னா, நம்ம பிலீவ் பண்ணணும். எனக்காக கடவுள் ரத்தம் சிந்தினாரு, எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினாரு, அதனால என் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஆத்மா வாழ முடியும். அப்ப ஆத்மா வாழும்போது நீ எல்லாவற்றிலும் சுகமா இருப்பா. ஆத்மாவுக்கு வாழ்க்கை வரும்போதுதான் எல்லாத்தையும் சுகமா இருக்க முடியும். ஆத்மா ரட்சிக்கப்படாம சந்தோஷமா இருக்கவே முடியாது. எப்ப சந்தோஷமா இருப்போம்னா அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும் போது மட்டுமே சந்தோஷமா இருப்போம். அந்த சந்தோஷம் எப்ப கிடைக்கும்னா, நம்ம இயேசு நமக்காக மரித்தாரு, அவரு எனக்காக ரத்தம் சிந்தினாரு, அவரு என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு அப்படிங்கிற விசுவாசம் மனுஷன் கூட வரும்போதுதான் அவன் ஆத்மா சந்தோஷமா இருக்கும். அதுக்காகதான் எல்லாம் கடவுள் நம்மள படைச்சிருக்காரு. ஆனா யார் நம்மள படைச்சான்னு தெரியாதனால எல்லாம் அந்த ஆத்மா மட்டும்தான் அதை தேடும். யார் நம்மளை படிச்சாங்க ஆத்மா தான் தேடுவாங்க. ஆனா மனுஷன் தேடலாம், மிருகம் தேடாது இல்லையா? மிருகம் கோயிலுக்கு போவாரு, மிருகம் யார் படைச்சான்னு தேடாது. ஆனா மனுஷன் என்ன செய்வாங்க? தேடுவாங்க யார் நம்மளை படிச்சா. அதனாலதான் எல்லாரும் ஒவ்வொரு இடங்கள்ல போய் தேடுறாங்க. மலை மேல பாக்குறாங்க, ஆறுல பாக்குறாங்க, எல்லா இடங்களையும் குத்தி பாக்குறாங்க, எப்படியோ தேடுறாங்க யார் அந்த நம்மளை படைச்சவங்க. ஆனா நம்ம விசுவாசிக்கணும். நம்மளை படைச்சவர் கர்த்தர் இயேசுதான் நம்மளோட விசுவாசிக்கும் போது நம்ம ஆத்மாவும் அவர் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்னா சேரும் போது, அதாவது அந்த 1 கொரிந்தியர் 12 ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவே சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவே கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி பரிசுத்த ஆவியினாலே அன்றி சொல்லவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். அப்ப நமக்குள்ள அந்த ரட்சிப்பு பெறும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? மற்றதெல்லாம் கடவுள் இல்ல, இயேசு மட்டுமே கடவுள்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் ஜீசஸ் ஆல்சோ ஒன் காட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய கடவுள் இருக்கு, அதுல இவரும் ஒண்ணுன்னு சொல்லலாம். ஆனா இயேசு மட்டுமே கடவுள் சொல்லும் போதே ஆவியானவர் நமக்குள்ள வந்துடுறாரு. அதுதான் அதுல ரொம்ப கிளியரா அது இருக்கு. அதெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்ப யாரெல்லாம் ஜீசஸ் இஸ் தி ஒன்லி காட், அவரை தவிர கடவுளே இல்லைன்னு சொல்றாங்களோ அந்த நேரமே ஆவியானவர் வந்தாதான் சொல்ல முடியும். அந்த ஆத்மாவும் ஆவியானவருடைய அந்த பரிசுத்தாவிய ஒன்னாகும் போது நம்ம சொல்றோம். அப்ப அதுதான் நமக்கு அடையாளம். ஆவியானவர் நம்மளோட இருக்கிறதுக்கு அடையாளமே என்னன்னா, நான் சொல்லுவேன் வேற எதுவும் காட் இல்ல, ஜீசஸ் மட்டும்தான் காட்னு எனக்கு எப்ப சொல்ல முடியும்? அப்ப எனக்கு ஆவியானவர் இருக்கிறார். அப்ப அதனாலதான் அந்த அந்த ப்ராசஸ் நடக்கும்போது ரட்சிக்கப்பட்டுறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு வியாபாரம் ஆட்ட முடியாது. ஒருவேளை விழுவோம், ஆனா திருப்பியும் நம்ம மனம் திரும்பி அழுந்து கசந்து அழும்போது கர்த்தர் திருப்பியும் தூக்கி எடுக்கிறாரு. அப்ப திருப்பி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். இனி பாவம் செய்யாதேன்னு சொல்றாரு இல்லையா? மனசு விழுந்துட்டா கூட அதோட போயிடுச்சு இல்ல. யூ கேன் ஆஸ்க் ஃபார் ரிபெண்டன்ஸ். நம்ம உண்மையா மனம் திரும்பி அழும்போது கர்த்தர் மன்னிப்பு கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆனா உண்மையா அழுந்தா நம்ம திருப்பி அந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டோம் இல்லையா? நமக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அது ஒரு தப்பு பண்ணிடுச்சுன்னா நம்ம அதை மன்னிச்சிடுவோம். நம்ம
நமக்கு அது பெரிய விஷயமா இருக்காது. ஆனா அந்த பிள்ளை உண்மையா நம்ம மேல அன்பு வச்சாதான் அந்த தப்ப திருப்பி செய்யாது. ஐயோ நம்ம அம்மாவுக்கு பிடிக்காது, நம்ம அம்மா கோவப்படுவாங்க அப்படின்னு பயந்து செய்யாது இல்லையா? அப்ப அந்த உண்மையான அன்பு நமக்கு யாருமே இருக்கணும், இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம பயந்து என்னை தண்டிப்பான்னு இல்லை, எனக்கு பிரச்சனை வரணும்னு இல்லை, எனக்கு அவர் மேல இருக்க அளவற்ற அன்புனால அவருக்கு பிரியமானதை நான் செய்வேன், அவருக்கு பிரியம் இல்லாததை நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியும். அந்த உண்மையான அன்பு தேவன் மேல இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்பப்போ விழுந்துடும். அப்பப்போ விழுறது மனுஷிக்கும் இல்லையா? ஆனா கிருபையினால நம்ம ரசித்து இருக்காரு. நம்ம அதனால விழுந்துட்டேனே, இவன் நான் உடனே செய்ய முடியாது, நான் சின்ன தப்பு செய்துட்டேன், இவன் லைஃபே போச்சு அப்படி இல்லை. போனாலும் உடனே இமீடியட்டா மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் மன்னிக்கிறாங்க, நான் இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லும் போது நம்ம அது கூடி மட்டும் நம்ம அந்த பாவத்தை எரிச்சிடக்கூடாது. நமக்கு தெரியும் இதெல்லாம் தான் பரிசுத்தம். நம்ம ஆவியின் கனிகள் 9 இருக்கு. அந்த 9 ஆவியின் கனிகளையும் நம்ம பார்த்தோம்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமா தப்பு செய்யாம வாழ்க்கை நடத்த கர்த்தர் உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். நம்மளால எதையுமே விட முடியாது. நம்ம பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இயேசுகிட்ட கேட்கும் போது நம்மளால நிச்சயமா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த போராட்டமா இருந்தாலும் சரி அதை விட முடியும். எந்த பழக்கமா இருந்தாலும் அவருக்கு உதவி செய்வாருங்கிற விசுவாசம் வேணும். நான் செய்வேன், நான் விட்டுருவேன் அப்படி இல்லை, என் முயற்சி அப்படி இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உதவியால நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தோட நம்ம வாழ்க்கையை சொல்லி பார்க்கலாம். அதாவது இதுல பக்கம் 27:45 மற்றும் 27:45 பார்க்கலாம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்தகாரம் உண்டாயிடுச்சு. அந்த அந்தகாரம் தான் இருள், ஒரு இருள் உண்டாயிடுச்சு. அப்ப இந்த நேரம் என்னன்னா அந்த இருள்ங்கிறது பாவத்தை குறிக்குது இல்லையா? சோ இந்த இருள் இயேசு நமக்காக அந்த பாவத்தை சுமக்கிற நேரம். இந்த உலக பாவம், உலகத்துல இருக்க எல்லாருடைய பாவத்தையும் நம்ம நினைச்சா எவ்வளவு இருக்கும்ல, யாராலையும் அது தாங்கவே முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு சுமை. அந்த சுமையை அந்த நேரம் அவர் சுமக்கிறார். அந்த பாவ இருள் அவர் சுமக்கிறார். அந்த சுமக்கிற நேரம் தான் அவருக்கு அந்த பரிசுத்தமான தேவனுக்கும் அவருக்கும் இடைவெளி அவர் கைவிடப்பட்ட நிலைமைக்கு வர்றாரு. ஏன்னா அந்த பாவ இருள் மறைச்சிடும் கர்த்தருடைய இதை. கர்த்தருடைய பிரசனத்தை ஒரு செகண்ட் அவரால் பார்க்க முடியாது. ஏன்னா இவ்வளவு பாவம். அப்ப அந்த பாவத்துக்குரிய தண்டனை எல்லாம் யார் எடுத்துட்டு இருக்கா? இப்போ இயேசுவானவர் சுமந்துட்டு இருக்காரு. நரக வேதனை, நரகத்துக்கு போகணும் பாவம் செய்த. அப்ப நரக வேதனை அவர் என்ன செய்யறாரு? அந்த நேரத்தை சுமக்கிறாரு. சுமக்கும் போது 3 மணி நேரம் இருள், அந்த பாவ இருள். அந்த பாவ இருள் அந்த இடத்துல இருக்கு. அப்போ அதுல நம்ம என்ன பார்க்கணும்? நமக்காக அவர் அந்த எல்லா காரியங்களையும் நமக்காக, நம்ம செய்த பாவங்களுக்காக, நம்ம செய்ய போற பாவங்களுக்காக இன்னும் எவ்வளவு பேர் ரசிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்காகவும் அவரு அந்த இருள சுமக்கிறாரு. சுமக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, சுமக்கும் போதுதான் அவர் கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்கு வர்றாரு. அப்ப நம்மளும் அந்த மாதிரி அநேக நேரங்கள் என்ன செய்யணும்னா கைவிடப்பட்ட நிலைமைக்கு வரலாம். ஆனா கர்த்தர் அந்த கைவிடப்பட்ட நிலைமையில நம்மளை விடவே மாட்டார். அவர் நிச்சயமா நம்மளை தூக்கி எடுக்கிற ஒரு தேவனா அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுல அந்த சங்கீதத்துல அதே 27ஆம் சங்கீதத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா 30 படிக்க, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். அவர்கள் அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அப்போ அந்த 22 முழுசும் அவருடைய தெத்தை பற்றி தான் இருக்கு சங்கீதத்துல. கடைசியில வரும்போது என்ன சொன்னாரு? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். நாம தான் அந்த சந்ததி. ஒரு சந்ததி அவரையே சேவிக்கும், இயேசுவையே சேவிக்கும். அப்ப இயேசுவே சேவிக்கிற சந்ததி நம்ம தான். அதுக்கு அடுத்தது என்னது? அவர் அவரே செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அப்ப பிறக்க போற ஜனங்கள் நம்ம தான் பிறந்திருக்கோம். அதுக்கு பிறகு அப்ப நமக்கு எல்லாம் அறிவிக்கப்படுது. என்னது? இயேசு நமக்காக ரத்தம் செய்தார், இயேசு நமக்காக மடித்தார் அப்படின்னு சொல்லி, அவர் பாவ இருளை நீக்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நற்செய்தி இந்த உலகத்துக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி அதுல வெளிப்பாடு அவ்வளவுதான் அந்த சங்கீதத்திலே இருக்கு. அதனால இன்னைக்கு ஒருவேளை நம்ம அந்த தள்ளப்பட்ட நிலைமையில ஒரு விடுதல் இல்லாம ஒரு பாவ இருள மாட்டிக்கொண்டிருப்போம், ஒரு கடனுங்கிற இருள மாட்டிக்கொண்டிருப்போம், இல்ல ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை, யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ற ஒரு இருள ஒருவேளை நீங்க மாட்டிட்டு இருந்தா
அதை பற்றி நீங்க கவலைப்பட அவசியம் இல்லை. நீங்க செய்ய வேண்டிய நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரணம் இயேசுவை நோக்கி பாருங்க. இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசுவை நோக்கி பாருங்க. எந்த பிரச்சனையும் எந்த இருளா இருந்தாலும் அந்த இருளை நீக்கி போட்டு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு சொன்னார், நானே வெளிச்சம் இல்லையா, நானே ஒளின்னு சொல்லியிருக்கிறார். ஐ ஆம் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த வெளிச்சம் வரும் பொழுது இந்த இருள் நீங்கி போயிடும். இந்த இருளை அவர் சுமந்திருக்காரு, இந்த பாவத்தை சுமந்திருக்காரு. அவர் நமக்கு ஒரு வெளிச்சமா இன்னைக்கு இருக்கிறாரு. ஒருவேளை என் வாழ்க்கை இருள் அடைஞ்சு போயிடுச்சு, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடுச்சு, நான் இடிந்து போயிட்டேனே, எனக்கு யாருமே இல்லையே, நான் என்ன செய்வேன், எப்படி வெளியே வருவேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க கவலைப்பட்டு கொடுத்தா ஜீசஸ் உங்களோட இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்மளோட இருக்காரு. எந்த கஷ்டமா இருந்தாலும் எந்த இருளா இருந்தாலும் அதை நீக்கி போட கர்த்தர் வந்தவரா இருக்கிறாரு. யோவான் 16:33 படிக்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்துல நமக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிருக்கார். உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறாரு. அந்த தேவன் நமக்கு எல்லா காரியத்திலையும் ஜெயம் கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஏசாயா 53:11. அவர் தனது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் அதுதான் இது இயேசுவானவர் குறித்த ஒரு தீர்க்க தரிசன வசனம். அவர் தான் எல்லாருடைய அக்கிரமத்தையும் என்ன சொல்லிருக்கா, நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இயேசுவே நம்ம அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்து கொண்டார். சுமந்து கொண்டது நிமித்தமாக இன்னைக்கு நம்ம நீதிமான்களா இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு இருக்க எல்லா பிரச்சனைகளையும் எல்லா இருளையும் எந்த விதமான இருளா இருந்தாலும் இந்த நேரத்துல கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் அந்த இருளான காரணம் உங்க சொந்த வாழ்க்கையில இருக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது உங்க பிரச்சனை, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, உங்க இருள் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு இருக்க இருள் அவங்களுக்கு தெரியும். அதனால ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி எந்த காரியம் உங்களுக்கு இந்த நேரத்துல இருளா இருக்கு, எந்த காரியம் என்னை இப்படியே அடைச்சு போட்டுச்சு, நான் என்ன செய்வது, எனக்கு வழியே இல்லையா, நான் எப்படி வெளியே வருவது அப்படின்னு நீங்க ஒருவேளை அங்கே ஆய்த்து கொண்டு இருக்கலாம். கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். எல்லாரும் என்னைய கைவிட்டாங்களே, ஒருத்தரும் என்னைய காப்பாத்தலையே, நான் இதுல இருந்து எப்படி வெளியே வருவேன், நான் எல்லா நாளும் சர்ச்சுக்கு போறேனே, எல்லா நாளும் இதை செய்யறேனே அதை செய்யறேனே, அப்படி இல்லை. இந்த நாள் இந்த நேரம் இயேசு கிட்ட உங்களை ஒப்படைங்க, விசுவாசிங்க. இயேசுவானவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். இயேசுவானவர் சும்மா ரத்தம் சிந்தல, நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும், நம்ம ஆத்துமாவை மீட்கணும்னு சொல்லி அவர் ரத்தம் சிந்தினார். எந்த பாவ இருள இருக்கிறோமோ அந்த பாவ இருளை நீங்க அறிக்கையிடுங்க. ஒருவேளை ஒரு பாவமான காரியம் உங்க வாழ்க்கையில இருக்குமானால் அதை நீங்க அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்க மத்தியில அசைவாடுவார். இயேசு உங்களோடு பேசுவார். விசுவாசிங்க, அவர் உங்களோடு இந்த நேரத்துல பேசுகிறார். அவர் பாவங்களை மன்னிக்கிறவர். இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு அதுக்காகவே அவர் ரத்தம் சிந்தினார். பாவங்களை மன்னிக்கிற தேவன் நம்ம மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமா நம்ம பாவங்களை மன்னிப்பார். அது நிமித்தமாக நமக்கு உண்மையான சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனேன்னு சொல்ற நிலைமைக்கு அவர் நம்மளை கொண்டு வருவார். அந்த ஆத்மா வாழ வேண்டும்னா இந்த நாள்ல நம்ம இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். ஒப்பு கொடுங்க, கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, இந்த நாள் முதற்கொண்டு நான் உமக்கென்று நிக்க போறேன், உமக்கென்று வாழ போறேன். எந்த பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், நீந்தி வந்தாலும், அவமானம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் தைரியமா நிற்பேன். நீங்க என்னோடு இருக்கீங்க, நீங்க என்னோடு பேசுறீங்க, நீங்க எனக்காக யுத்தம் செய்கிற தேவன். உலகத்துல இருக்க எல்லா உபத்திரவங்களையும் ஜெயிக்க நீர் சிலுவையில ஜெயித்தீர் ஐயா. அதே போல நாங்களும் ஜெயிக்க போறோம். அதுக்காக நன்றி என்று சொல்லி நாங்க ஜெயிப்போம். அந்த நேரத்துக்காக நன்றி, நீர் கொடுத்த அருமையான வேலைக்காக நன்றி. ஒவ்வொரு பேருடைய பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும் ஐயா. பயப்படாதே, திகிராதே, நானும் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் உண்மை உள்ளவரப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவரப்பா.
நீர் எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்கிற தேவன். அந்த நேரத்துல யாரெல்லாம் எதுக்குலாம் ஜெபித்தாங்களோ அப்பா, அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க நிறைவேற்றி கொடுங்கப்பா. எனக்கு ஒரு விஷயம் தாழ்த்தி வெகுமையாக்கி ஒப்பு கொடுக்குறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ஜெபம் கேட்க பரமபிதாவே.